Good morning, students. I am I.M. Perumal, Department of Botany, Swami Vivekanandar Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Today, we are discuss about the topic mesophytes. What is mean by mesophytes? மீசோஃபைட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினு மீசோஃபைட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஆக்சுவலாக மீசோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வளநில தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வள நில தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ வாட் இஸ் மீன் பை மீசோஃபைட்ஸ்னு பார்க்கும்போது த பிளான்ட்ஸ் விச் ஆர் லிவிங் இன் மாடரேட் கண்டிஷன். சரியா? some plants which are living in moderate conditions, neither too wet nor too dry, are known as mesophytes. மீசோஃபைட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது, அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? மாடரேட் கண்டிஷனில் ஃபார்ம் ஆகிருக்கும். மாடரேட் கண்டிஷன் ஆனது மிதமான ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய தாவரங்களாக இருக்கும். அதுதான் மாடரேட் கண்டிஷன்ஸ். சரியா? அந்த சூழ்நிலை வாழக்கூடிய தாவரங்கள் வந்து காணப்படும். அந்த மாதிரி காணப்படுறதுனால அதுக்கு பேர் மீசோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெய்தர் டூ வெட் நாட் டூ ட்ரை அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா அது வெட் அப்படின்னா ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடிய இடம், சரியா? வெட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக ஈரப்பதமான இடம்னு சொல்லி அந்த மாதிரி இடமா இருக்கலாம். அல்லது டூ ட்ரை பிளேசஸ். ட்ரை பிளேஸ்னு டூ ட்ரை பிளேசஸ்னால் வறண்ட பகுதியாக இருக்கலாம், சரியா? வறண்ட பகுதியாக இருக்கலாம். அந்த மாதிரி பகுதியில் வாழக்கூடிய தாவரங்கள், அதனால தான் சொல்கிறோம் the plants which are living in moderate condition are known as mesophytes. ஓகேவா? and they are common land plants. they are common land plants. இதை நம்ம வேறு எப்படி சொல்லலாம்? இதை காமனாக இதை லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லேண்ட் பிளான்ட்ஸ்னால் இது வளநில தாவரங்கள் தான், நிலத்தில் வாழக்கூடிய ஒரு தாவரம். காமனாக நம்ம நிலத்தில் வாழக்கூடிய தாவரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? எக்ஸாம்பிள் ஃபார் மெய்ஸ் அண்டு ஹைபிஸ்கஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம்? மெய்ஸ் அண்டு ஹைபிஸ்கஸ் பிளான்ட். நம்ம மெய்ஸ் பிளான்ட் தெரியும், மக்காச்சோளம். ஹைபிஸ்கஸ், அது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது? ஆக்சுவலாக செம்பருத்தி. இதெல்லாம் வந்து இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன், ஓகேவா? புற அமைப்பு தகவமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறது. ஆக்சுவலாக த ரூட் சிஸ்டம் இஸ் வெல் டெவலப்ட் வித் ரூட் கேப்ஸ் அண்ட் ரூட் ஹேர்ஸ். ஓகேவா? இதில் வேர் தூவியும் வேர் முடிச்சும் எப்படி இருக்குமா? அந்த வேர் தொகுப்போட பகுதியில் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், சரியா? அதான் சொல்கிறது ரூட் சிஸ்டம் இஸ் வெல் டெவலப்ட் வித் ரூட் கேப்ஸ் அண்டு ரூட் ஹேர். ஓகேவா? ரூட் கேப்னா வேர் தொப்பி, சரியா? வேர் தொப்பி அப்படின்னு சொல்லுது, ஓகேவா? ரூட் ஹேர்னா வேர் தூவி, சரியா? ரூட் கேப்ஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? வேர் துப்பின்னு சொல்கிறது, அல்லது வேர் தூவி, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரூட்டுடைய போர்ஷன் பார்த்திங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா டெவலப் ஆகிருக்கும். ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெம்ஸ் ஆர் ஜென்ரலி ஏரியல் அண்டு ஸ்டெம்மோடைய போர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஜென்ரலாக அது வந்து ஏரியலாக ஃபார்ம் ஆகிருக்கும். அண்டு ஷவுட் அண்டு ஹைலி பிரான்ச்டு. ஷவுட் அண்டு ஹைலி பிரான்ச்டு அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்டோடைய தொகுப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பொதுவாக ஏரியல் ஸ்டெம்மாக தான் இருக்கும். ஏரியல் ஸ்டெம்னது தரைக்கு மேலே நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்டெம்மாக தான் இருக்கும், சரி? அண்ட் ஷவுட் அண்ட் ஹைலி பிரான்ச் சொல்கிறோம். ஸ்டவுட் அண்டு ஹைலி பிரான்ச் இதில் எப்படி இருக்கும்? நல்லா தடித்து மொத்தமாக இருக்கும். ஷவுட் அண்டு ஹைலி பிரான்ச்சு. ஹைலி பிரான்ச்னது நல்லா கிளைச்சி காணப்படக்கூடிய ஒரு ஸ்டெம் போர்ஷனாக எங்கே காணப்படுது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அண்டு லீவ்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ், ப்ராட் அண்ட் தின் வித் டிஃப்ரெண்ட் ஷேப்பஸ், சரியா? இப்போ இதில் லீஃபோடைய போர்ஷன் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஆக்சுவலாக அது லார்ஜ் இன் ஷேஃபாக தான் இருக்கும், சரியா? லார்ஜ்னா அது பெருசாக இருக்கும், ஓகேவா? அண்டு ப்ராட்னானது ஓரளவுக்கு பெருசாக இருந்தாலும் பரந்த ஒரு அமைப்பில் கொண்டு இருக்கும். அண்டு தின் வித் டிஃப்ரெண்ட் ஷேப்பஸ், அண்டு தின் வித் டிஃப்ரெண்ட் ஷேப்பஸ், மெல்லிய பல வடிவங்கள் உனக்கு என்ன இருக்குது? ஆக்சுவலாக இந்த லீஃபோடைய போர்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? காணப்படுது, ஓகேவா? இதுதான் வந்து அங்கே காணப்படக்கூடிய மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன், ஓகேவா? சரி சார், நெக்ஸ்ட்டு அனாட்டமிக்கல் அடாப்டேஷன். நெக்ஸ்ட் நான் பார்க்குறது அனாட்டமிக்கல் அடாப்டேஷன், சரியா? சரி, இந்த அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் பார்க்கும்போது இதில் கியூட்டிக்கல் லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டிக்கல் இஸ் ஏரியல் ஃபார்ஸ் ஆர் மாடரேட்லி டெவலப்டு, சரியா? இங்கே எப்படி இருக்குன்னா
ஆக்சுவலாக தரை மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்குன்னா, தரைக்கு மேலே ஏரியல் பாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தரைக்கு மேலே உனக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், தாவரத்துடைய பாகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு மிதமான கியூட்டிகள் வளர்ச்சி அடைந்து காணப்படும். மிதமான பகுதியில் கியூட்டிகள், ஓகேவா. கியூட்டிகள் லேயர் இஸ் ஒன் ஆஃப் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் லேயராக கியூட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த கியூட்டிகள் என்ன பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரியல் ஃபார்ட்ஸாக இருந்தாலும் அந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிறது அவுட்டர் பார்ட்டில் தான் உனக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால தான் கியூட்டிக்கல் இஸ் ஏரியல் ஃபார்ட்ஸ் அண்ட் மாடரேட்லி டெவலப்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு epidermis is well developed and stomata are generally present on both the epidermis. சரிங்களா. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, எபிடெர்மிஸ் அப்படின்னு பார்க்குறோம். சரியா. என்ன எபிடெர்மிஸ், அது எப்படி இருக்குமா, இஸ் வெல் டெவலப்டு அண்ட் டிஃபரன்ஷியேட்டட்னு சொல்கிறோம். நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாக இருக்கும், அதனால் என்ன சொல்கிறோம், இஸ் வெல் டெவலப்ட் இன்டு பாலிசைட் அண்ட் பாஞ்சிஸ்பேர்கேமா. சரியா. மீசோஃபில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜெனரலாக எப்படி இருக்கும், அது நல்லா டிஃபரன்ஷியேட் ஆகிருக்கும். அது எப்படின்னா, ஒன்று பாலிசைடுனா இன்னொன்று ஸ்பாஞ்சிஸ்பேர்கேமா அப்படின்னும் ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா. அதே மாதிரி எபிடெர்மிஸ் இஸ் வெல் டெவலப்டு அண்ட் ஸ்டொமேட்டா ஆர் ஜென்ரலி ப்ரெசென்ட் ஆன் போத் த எபிடெர்மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும், டெவலப் ஆகி தான் இருக்கும். பட் அது மாதிரி இருந்தாலும் அங்கே கூட ஸ்டொமேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஜென்ரலாகவே ப்ரெசென்ட் ஆகி, ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ஜென்ரலாகவே ப்ரெசென்ட் ஆகி அந்த பர்டிகுலர் பிளேஸ்லாம் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த போத் ஆஃப் த எபிடெர்மிஸ் இல்லையா, அது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய வெள்ள உடனே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த எபிடெர்மிஸ் லேயர்ஸோடைய பொசிஷன் அப்படிங்கிறது காணப்படுது. அதனால தான் எபிடெர்மிஸ் இஸ் வெல் டெவலப்ட் அண்ட் ஸ்டொமேட்டான இலைத்துளை, அந்த ஸ்டொமேட்டா ஜென்ரலி ப்ரெசென்ட் ஆன் போத் த எபிடெர்மிஸ் சொல்கிறோம். சரிங்களா. அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்னா மீசோபில் இஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பாலிசிட் அண்ட் ஸ்பாஞ்சிஸ்பேர்கேமா. மீசோபில் இலை திசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மீசோபில் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், பாலிசைட்பார்கேமா அதே மாதிரி பாஞ்சிஸ்பேர்கேமாவுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் நம்ம என்ன பண்ணல, அங்கே கொடுக்குறதில்ல. பட் செல்ஸோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு இன் பொசிஷன். சரியா. சரி, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது வாஸ்குலார் அண்டு மெக்கானிக்கல் டிஸ்யூசஸ். Vascular and mechanical diseases are fairly developed and well differentiated. சரியா. இங்கே இருக்கக்கூடிய அந்த வாஸ்குலார் கற்றைகள் இல்லையா, வாஸ்குலார் கற்றைகள் அதாவது அந்த வாஸ்குலர் டிசுக்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி இருக்குமா, வலுவூட்டும் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அங்கே கொடுத்துருக்குறது, அந்த ஃபேர்லி டெவலப்ட் அண்ட் வெல் டிஃபரன்ஷியேட்னு சொல்கிறது. ஓகேவா. அதனால் உனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இந்த பண்புகள் இருக்கு இல்லையா, உள்ளமைப்பியல் தகவமைப்புகள், அது உள்ளமைப்பியல் தகவமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதனுடைய பொசிஷன் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. அதை நான் வச்சுக்கணும். சரி சார், இதெல்லாம் தவிர ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அது எப்படி சார் இருக்கும், வாழ்வியல் தகவமைப்புன்னு சொல்கிறது ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். சரியா. சரி, ஆக்சுவலாக இந்த ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன், ஓகேவா. அந்த ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய செல்ஸுடைய பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக ஆல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸஸ் ஆர் நார்மல். இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் இருந்தாலும் சரி, வாழ்வியல் நிகழ்ச்சிகள், ஓகேவா, அது எல்லாமே எப்படி இருக்கும், இயற்கையாகவே நார்மலாக தான் இருக்கும். சரிங்களா. இயற்கையாக இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம் ஆல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். த டெம்பரரி wilting takes place at room temperature when there is water scarcity. இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2 பிளேஸில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லி இல்லையா, நீர் பற்றாக்குறை. அந்த மாதிரி நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும் போது என்ன சார் பண்ணலான்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த டெம்பரரியாக ஃபார்ம் ஆகக்கூடிய வைல்டிங் டேக்கிங்ஸ் தான் ரூம் டெம்பரேச்சர் சொல்ல முடியாது. அந்த நீர் பற்றாக்குறையை போக்கிக்க என்ன பண்ணுறோம், அந்த அறை வெப்பநிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தற்காலிகமாக என்ன பண்ணுறோம் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அது வார்டர் நிலையை ஏற்படுத்தியிருக்கும். சரியா. வைல்டிங் டேக்ஸ் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. வைல்டிங்னு அங்கே ஒரு வறண்ட சூழ்நிலை அல்லது வார்டர் நிலை அப்படிங்கிறதுலாம் அந்த பொசிஷனில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறோம் அந்த டெம்பரரி வைல்டிங் டேக்ஸ் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் வென் தேர் இஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. வாட்டர் ஸ்கேர்சிட்டினா அது நீர் பற்றாக்குறை. அந்த நீர் பற்றாக்குறை போக்குறதாக என்ன பண்ணுவோம், உனக்கு உள்ளே இருக்கும். சரிங்களா.
இது நாம் நான் வச்சுக்கணும் வாட்டர் ஸ்கார்சிட்டி. சரி சார், நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன சார் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோஃபோஃபைட்ஸ். ஓகேவா, ட்ரோஃபோஃபைட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். வாட் இஸ் மீன் பை ட்ரோஃபோஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை ட்ரோஃபோஃபைட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது இதை நம்ம எழுதிக்க வேண்டியதான். சரியா, ட்ரோஃபோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி, இந்த ட்ரோஃபோஃபைட்ஸ் ஆர் பிளான்ஸ். Trophophaites are plants which behave as the xerophytes at summer and behave as a mesophytes or the hydrophytes during rainy season. During rainy season. இப்போ சம்மர் சீசன் இருக்குன்னு வச்சுக்கோ. சம்மர் சீசன், அந்த சம்மர் சீசனில் என்ன பண்ணியிருக்கோம், எல்லா பிளேஸும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு வறட்சியான பகுதியாக தான் இருக்கும். ஜீரோ ஃபைட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வறட்சியான பகுதியாக தான் இருக்கும். சரியா, அதே மாதிரி அந்த பொசிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், ஜீரோஃபைட்லேருந்து ஹைட்ரோஃபைட்ஸ் நீர்வாழ் தாவரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹைட்ரோஃபைட்ஸ் பிளான்ஸாக நீர்வாழ் தாவரங்களில் ஹைட்ரோஃபைட்ஸ் தாவரங்கள்லாம் என்ன பண்ணுவோம், செயல்படும். இந்த மாதிரி மாறி மாறி உனக்கு செயல்படுறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரோஃபோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை என்ன சொல்கிறோம், ட்ரோஃபோஃபைட்ஸ். ஓகேவா, வாட் இஸ் மீன் பை ட்ரோஃபோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதிடணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு எபிஃபைட்ஸ். எபிஃபைட்ஸ். இந்த எபிஃபைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். தொற்று தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, என்ன சொல்லுவோம், தொற்று தாவரம். ஓகேவா, சரி, அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய எபிபைட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா விச் க்ரோ ஃபர்ஸ்ட் த ஃபாரஸ்ட் ஆன் அதர் பிளான்ஸ். ஃபாரஸ்ட் ஆன் அதர் பிளான்ஸ் சொல்கிறார். சரியா, இங்கே இருக்கக்கூடிய அந்த எபிஃபைட்டிக் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, தொற்று தாவரங்கள். அந்த தொற்று தாவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த பிளான்ஸுடைய கண்டிஷனை பொறுத்தும் அதில் செல்டர் அப்படின்னு சொல்ல முடியும், தங்குமிடம், அந்த ஷெல்டர் அண்டு நாட் ஃபார் வாட்டர் அல்லது ஃபுட் சப்ளை. வாட்டர் அல்லது ஃபுட் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ பிளேஸில் பார்த்தீங்கன்னா உனக்கு நான் 1 or 2 செல்ஸ் இருந்துச்சுன்னா அது சப்போர்ட்டிங் பிளான்ஸுக்காக என்ன பண்ணுறோம், அந்த பிளான்ஸை பேஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஷெல்டர் அப்படிங்கிறது ரெடி பண்ணிவிடும். சரியா, தங்குறதுக்கான ஒரு இடத்த ரெடி பண்ணிவிடும். அதே மாதிரி தே ஆர் சப்போர்ட்டிங் பிளான்ஸ் ஒன்லி ஆஸ் த ஷெல்டர் அண்டு not for water அல்லது ஃபுட் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, பிளான்ட்டோடைய பொசிஷனை பேஸ் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டிங் டிஷ்யூவாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், சப்போர்ட்டிங் டிஷ்யூஸ். சரியா, அது மாதிரி சப்போர்ட்டிங் டிஷ்யூஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸோடைய க்ரோத் அப்படிங்கிறதுலாம் எப்படி ஃபாஸ்ட் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பிளான்ட்டோடைய க்ரோத்லாம் அங்கே எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணுறோம், அப்சர்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எபிபெட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கும்போது இந்த மாதிரி 1 or 2 கேரக்டர்ஸ்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிடும் நம்ம சொல்கிறோம். இப்போ ஆல்ரெடி இந்த ட்ரோஃபோஃபைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த ட்ரோஃபோஃபைட்ஸ் என்பது என்ன சொன்னோம், இந்த பிளான்ஸ் விச் பிஹேவ் ஆஸ் த ஜீரோஃபைட்ஸ் அட் சம்மர் அண்டு பிஹேவ் ஆஸ் ஏ மீசோஃபைட்ஸ் அல்லது ஹைட்ரோஃபைட்ஸ் டூரிங் ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்லுவோம். ரெய்னி சீசன் இப்போது கோடை காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சம்மர் சீசன். அந்த சம்மர் சீசனில் என்ன பண்ணுவோம், பிளான்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கலாம், ஜீரோபைட்டிக் பிளான்ட்ஸாகவோ அல்லது மழை காலங்களில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், மீசோபைட்டிக் அல்லது ஹைட்ரோபைட்ஸ். சரியா, நீர்வாழ் தாவரங்கள் நம்ம சொல்லலாம் அல்லது வளர்ந்த தாவரங்களாகவும் உனக்கு என்ன பண்ணுவோம், மழை காலங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தாவரத்துடைய பொசிஷன் அப்படிங்கிறது காணப்படும். அந்த மாதிரி அந்த தன்மையை தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் என்ன பண்ணுவோம், தாவரத்துடைய கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பொசிஷன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ட்ரோஃபோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் சொல்கிறோம் ட்ரோஃபோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ட்ரோஃபோஃபைட்ஸ் அது ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார், நெக்ஸ்ட்டு எபிஃபைட்ஸ் அப்படின்னா என்ன சார், எபிஃபைட்ஸ் அப்படின்னு பார்க்குறது ஒரு முக்கியமான ஒன்று தான். இப்போ எபிஃபைட்டிக் பிளான்ஸ் அப்படிலாம் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி எபிஃபைட்ஸ் ஆர் பிளான்ஸ் விச் க்ரோ ஃபர்ஸ்ட் அண்ட் அதர் பிளான்ஸ். ஓகேவா, ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணணும்னா மற்ற தாவரங்களின் மேல், சரியா, மற்ற தாவரங்கள் மேல் என்ன பண்ணோம்,
அப்படியே வளர்ந்துட்டுருக்கும். சரிங்களா? அது மற்ற தாவரங்கள் மேலே தொற்றி வாழக்கூடிய ஒரு தன்மை பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி இருந்துன்னா ஆக்சுவலாக அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? எபிஃபைட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் சொல்கிறோம் எபிஃபைட்டிக் பிளான்ஸ். எதுக்காக சார் அந்த மாதிரினா சப்போர்ட்டிங் பிளான்ஸாக இருக்கும். எதுக்காக இருக்கும்? சப்போர்ட்டிங்னு ஆதார தாவரமாக பார்த்திங்கன்னா ஆதார தாவரத்துக்கு மேலே என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி தாவரம் ஒரு சில தாவரங்கள் பார்த்திங்கன்னா அது மேலே ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த பார்ச்டு அண்ட் அதர் பிளான்ஸ் சொல்கிறோம். பார்ச்டு அண்ட் அதர் பிளான்ஸ் மற்ற தாவரங்களின் மீது தொற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு சில தாவரங்கள். அதுதான் என்ன சொல்கிறோம்? ஆக்சுவலாக எபிஃபைட்டிக் பிளான்ஸ் அல்லது எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எபிஃபைட்ஸ். ஓகேவா? அண்டு they use the supporting plants only as shelter and not for water அல்லது food supply. இந்த சப்போர்ட்டிங் பிளான்ஸ் இருக்கு இல்லையா? சப்போர்ட்டிங் பிளான்ஸ் அந்த தொற்று தாவரங்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எதுக்காக மட்டும் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஒன்லி யூஸிங் ஃபார் த ஷெல்டர். ஓகேவா? ஷெல்டர்ன்றது தங்குமிடம், இடத்துக்காக மட்டும்தான். சரியா? இடத்துக்காக மட்டும்தான், நம்ம உறைவு இடத்துக்காக மட்டும்தான் அங்கே இருக்கும். அண்ட் நாட் ஃபார் வாட்டர் அல்லது ஃபுட் சப்ளை. என்ன பண்ணுறதில்ல, நீர் மற்ற உணவுப் பொருள் எதையும் அதிலிருந்து பெற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? அதான் நாட் ஃபார் வாட்டர் அல்லது ஃபுட் சப்ளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் திஸ் எபிஃபைட்ஸ் are commonly seen in tropical rainforest. எபிஃபைட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எபிஃபைட்ஸ் அப்படிங்கிறது காமனாக எங்கே சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் அதிகமாக காணப்படும். எங்கே இருக்கும்? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் சொல்கிறோம். வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படின்னு சொல்கிறது. சரியா? உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பான். எபிஃபைட்டிக் பிளான்ஸ் ஆர் காமன்லி சீன் இன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் என்ன பண்ணுவோம் அதிகமான அளவு இந்த பிளான்ட் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அண்டு ஃபர்தர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்கிட்ஸ், லியனாஸ், ஹேங்கிங் மாஸ் அண்டு மணி பிளான்ட். சரியா? இப்போ உனக்கு தெரியும் ஆர்கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆர்கிட் பிளான்ட்கள் சொல்கிறோம்ல, அதுதான் லியனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியனா அல்லது லியனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி என்னது வன்கொடிகள் அப்படின்னு சொல்கிறது. அண்டு ஹேங்கிங் மாஸ்னால் என்னது தொங்கும் மாஸ்கள் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு மணி பிளான்னா மணி தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மணி தாவரங்கள் இந்த மாதிரி 1 or 2 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எபிஃபைட்டிக் பிளான்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன். இந்த மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன சார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம். என்ன சொல்கிறோம்? ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் சிஸ்டம் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி டெவலப்டு. ஓகேவா? ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்டென்சிவ்லி டெவலப்னு சொல்கிறோம். ரொம்ப விரைவாக என்ன பண்ணுவோம் அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கும். அண்ட் திஸ் த ரூட்ஸ் மே பி ஆஃப் டூ டைப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான வேர்கள் வந்து இருக்கும். 2 வகையான வேர்கள் இருக்கும். சரிங்களா? தே ஆர் கிளிங்கிங் ரூட்ஸ் அண்ட் ஏரியல் ரூட்ஸ். கிளிங்கிங் ரூட்ஸ்ன்றது பற்று வேர்னு சொல்கிறது. ஏரியல் ரூட்ஸ்னால் உறிஞ்சி வேர்னு சொல்கிறது. சரிங்களா? அதில் இந்த ஃபஸ்ட் ஒன் கிளிங்கிங் ரூட்ஸ் தொற்று தாவரங்களில் அந்த பற்று வேர் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்குன்னா அந்த கிளிங்கிங் ரூட்ஸ் ஃபிக்ஸ் த எபிடெர்மிஸ் family on the surface of the surface இருக்கு இல்லையா? சர்ஃபேஸ் உடைய போர்ஷன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த கிளிங்கிங் ரூட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். கிளிங்கிங் ரூட். ஓகேவா? கிளிங்கிங் ரூட்னா என்ன கூட கேட்கலாம். அந்த கிளிங்கிங் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸ் ஆஃப் த எபிஃபைட்டிக் ஃபேமிலி. சரியா? எபிஃபைட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தொற்றுத்தாவரங்களில் பற்றுவேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் காணப்படும். பற்றுத்தாவரங்கள்னு இந்த பற்றுவேர்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் இருக்கு இல்லையா? அந்த பிளான்ட் சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட் அந்த பர்டிகுலர் பிளான்ட் என்ன பண்ணுவோம் அது மேல் அப்படியே அது வந்து என்ன பண்ணுவோம் ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி உனக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் கிளிங்கிங் ரூட்ஸ் சொல்லுவோம். அந்த கிளிங்கிங் ரூட்ஸ் ஃபிக்ஸ் த எபிஃபைட்ஸ் ஃபேமிலி அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் ஆப்ஜெக்ட். அந்த சப்போர்ட்டிங் அதாவது சர்ஃபேஸ்னானது அந்த பகுதி எதுவாக ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த பகுதி மேலே என்ன பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏரியல் ரூட்ஸ். இது வந்து என்ன சொல்கிறோம் நிலத்துக்கு மேல் பகுதியில் இருக்கு இல்லையா? அந்த மேல் பகுதியில் வாழக்கூடிய வேர்கள் சொல்கிறது. அதுக்கு பேர் ஆக்சுவலாக ஏரியல் ரூட்ஸ் பேர் நிலப்புற வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் green colored roots which may hang downwardly and absorb moisture from the atmosphere with the help of spongy disease called velamen. அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த வெலாமன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பான். வாட் இஸ் மீன் பை வெலாமன் டிசீஸ்?
வாட் இஸ் மீன் பை வெலாமன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இப்போ இந்த வெலாமன் அப்படின்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா, வெலாமன் அப்படின்னா என்ன பார்க்கும்போது ஆக்சுவலாக இப்போ சப்போஸ் இந்த ஏரியல் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோ, ஏரியல் ரூட், அந்த ஏரியல் ரூட்டில் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும், ரூட்டோடைய பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு சிலர் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி நான் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேங் டவுன்வர்ட்லி அண்ட் அப்சர்வ் மாய்ச்சர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். சரியா, இது என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் டவுன்வர்ட் பொசிஷனில் அப்படியே ஒர்க் பண்ணுறது, ஹேங் டவுன்வர்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அது எப்படி பொசிஷனில் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அண்டு அப்சர்வ் மாய்ச்சர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் with the help of fungi called velamen. வெலாமன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒரு பஞ்சு போன்ற ஒரு டிஷ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி அந்த பஞ்சு போன்ற ஸ்பாஞ்சி லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெலாமன் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கும் அல்லது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, அதுதான் சொல்கிறது வெலாமன் சொல்கிறது. ஓகே, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான் இந்த வெலாமன் அப்படிங்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. சரியா, ஓகே. இப்போ இந்த ஏரியல் ரூட்ஸில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கும். ப்ளஸ் தேர் ஆர் ஒன்லி ஹேங் டவுன்வர்ட்லி அண்ட் அப்சர்வ் மாய்ச்சர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். சுற்றுப்புற சூழ்நிலையில் மெயினாக எங்கே அட்மாஸ்பியர் சொல்கிற இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மாய்ச்சர் லெவல், ஈரப்பதம் எல்லாத்தையும் என்ன பண்ணும், அந்த வேரோட தொகுப்பானது என்ன பண்ணும், அது தொங்கிக்கிட்டு இருக்கிறதுனால ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். சரிங்களா, அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பாஞ்சி டிசீஸ், அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்னத்தை யூஸ் பண்ணிக்கிது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், ஸ்பாஞ்சி டிசீஸ் அப்படிங்கிறத அங்கே யூஸ் பண்ணிக்கிது. சரியா, அது ஸ்பாஞ்சி லைக் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம், இல்லை ஸ்பாஞ்சி டிசீஸ் அங்கே சொல்லும்போது ஸ்பாஞ்சி டிசீஸ் சொல்லுவோம். அப்படின்னா அது ஒரு பஞ்சு போன்ற ஒரு டிஷ், அதை தான் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்குது. அப்போ அதை தான் என்ன சொல்கிறோம், வெலாமன் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்கிறோம், வெலாமன். இப்போ வாட் இஸ் மீன் பை வெலாமன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பான், கேட்டோன்னா இதை மட்டும் எழுதுங்க. சரியா, நெக்ஸ்ட்டு ஸ்டெம் ஆஃப் த சம் எபிஃபைட்ஸ். ஓகேவா, அந்த ஸ்டெம்மோட கொஸ்டின் அப்படின்னு நான் பார்க்கும்போது எப்படி இருக்குமா, சம் எபிஃபைட்ஸ் ஆர் சக்சலண்ட் அண்ட் டெவலப் ஸ்டூடோஃபல்ப் அல்லது டியூபர். சரியா, இப்போ தண்டோட தொகுப்போடு நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அது எப்படி இருக்கும், சக்சலண்டாக இருக்கும். சக்சலண்ட் சதைப்பற்றுள்ள ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி அண்டு டெவலப் சூடோஃபல்ப் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப் சூடோஃபல்ப் போலியான என்ன இருக்கும், அந்த கால்கள் போன்ற ஒரு உருளை இல்லை அதுவும், அல்லது என்ன பண்ணலாம் டியூபர், இந்த மாதிரி டியூபர் அங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அண்ட் ஜென்ரலி த லீவ்ஸ் ஆர் லெஸர் இன் நம்பர் அண்ட் மேபி ப்ளஸி அண்ட் லெதரி. சரியா, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா லீஃபோடைய கண்டிஷன் எப்படி இருக்குமா, லெஸர் இன் நம்பர். சரியா, லீஃபோட கண்டிஷன் இருக்கும் பொதுவாகவே குறைந்த அளவில் தான் இருக்கும், லெஸர் இன் நம்பர். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அண்டு அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும், லீஃபோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெஸர் இன் நம்பர் ஆஃப் ஃபார்ம் இருந்தாலும் மேபி ப்ளஸி அண்ட் லெதரி அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸி அண்டு லெதரி. ஓகேவா, ப்ளஸி அண்ட் லெதரின்னு என்னது, ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய கேரக்டர் பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறது தான். இதனால் அதை சொல்கிறோம் இங்கே சக்சலண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சூடோஃபல் ஃபார் டியூபர்னு சொன்னோம். அதேமாதிரி ஜென்ரலி அப்படின்னு நான் பார்க்கும்போது ஜென்ரலாக இந்த லீவ்ஸ் ஆர் லெஸர், இலையோட தொகுப்பு வந்து கம்மியாக இருக்கும். அண்டு இன் நம்பர் அண்டு மே பி ப்ளஸி அண்டு லெதரி, ப்ளஸி அண்டு லெதரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்படின்னு என்னது ஆக்சுவலாக இங்கே காணப்படக்கூடிய அந்த பிளான்ட்டோடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் அது என்ன பண்ணோம், தடிமனான தோல் கொண்டு காணப்படும் சொல்லுவோம், தடிமனான தோல். ஓகேவா, அதே மாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லீஃபோடைய கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், ப்ளஸியாகவும் லெதரியாகவும் தான் மாறி இருக்கும். சரியா, ப்ளஸி கேரக்டர்ஸ் அண்ட் லெதரி கேரக்டர்ஸ் தூவிகள் போன்ற ஒரு அமைப்பில் காணப்படுதுன்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் இந்த மைக்ரோஃபில்லி. என்னது மைக்ரோஃபில்லி. ஓகேவா, அதாவது என்ன சொல்லணும்னா ஆக்சுவலாக மிர்மிக்கோஃபில்லி, அது மைக்ரோ கிடையாது, மைக்ரோனா எம்ஐ அப்படின்னு தான் அது மைக்ரோன்னு சொல்லலாம். இங்கே என்ன இருக்குது, எம்ஒய் இருக்குது, அதனால் மிர்மிக்கோஃபில்லி. சரியா, இந்த மிர்மிக்கோஃபில்லி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், காமனாகவே ஆக்சுவலாக த காமன் அக்கரன்ஸ் இன் த எபிபேட்டிக் வெஜிடேஷன் டு ப்ரிவென்ட் த ப்ரிடேட்டர்ஸ், ப்ரிவென்ட் த ப்ரிடேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரியா, அதாவது என்ன பண்ணுறோம், அங்கே ஏதாவது ஒரு சில உயிர்கள் இருக்குன்னா அந்த உயிர்கள் என்ன பண்ணோம், அந்த உயிர்களை
தன்னை காத்துக்கொள்வதற்காக ஒரு தொற்று தாவரம் அப்படிங்கிறது காணப்படும். அந்த மாதிரி தாவரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? ஆக்சுவலாக மெர்மிகோஃபில்லி. அதுக்கு பேர் சொல்கிறோம் மெர்மிகோஃபில்லி. சரி, வாட் இஸ் மீன் பை மெர்மிகோஃபில்லி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. காமனாகவே என்னது? அக்கரன்ஸ் பிட்வீன் epiphytic vegetation to prevent the எங்கேருந்து ப்ரீடாடஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நான் வச்சுங்க. மெர்மிகோஃபில்லி. சரியா? The fruits and seeds are very small and usually disposed by wind, insect and birds. இப்போது சம் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த பிளான்ட்ஸோடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக டிஸ்போசல் ஆகுது. அந்த மாதிரி டிஸ்போஸ்ட் ஆகும்போது ஆக்சுவலாக எது மூலிமா டிஸ்போஸ் ஆகுதுன்னா ஒன்று வந்து விண்டு காற்று மூலிமாவும், இன்செக்ட் பூச்சிகள், அதேமாதிரி சம் பேர்ட்ஸ் பறவைகள். காற்று, பூச்சி, பறவைகள் இது மூலிமா என்ன பண்ணுறோம்? கனிகளும் விதைகளும் என்ன பண்ணுறோம்? மிக சின்னதாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுறோம்? பரவுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்மால், வெரி ஸ்மால்னு சொல்கிறீங்களே, அதனால சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக அது மூலிமா பரவிடுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்தது அனாட்டமிக்கல் அடாப்டேஷன். இந்த அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் எப்படின்னா பார்க்கும்போது மல்டி லேயர் எபிடெர்மிஸ் இஸ் ப்ரெசன்ட். ரொம்ப முக்கியமான ஒன்று மல்டி லேயர் என்னது? ஆக்சுவலாக தாவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த தாவரத்துடைய கொஸ்டினில் என்ன இருக்கும்? அந்த புரோத்தோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல அடுக்குகள் இருக்கும். அதுதான் மல்டி லேயர் எபிடெர்மிஸ் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது இன்னர் டு த வெலாமன் டிஷ்யூஸ். இப்போ அதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? இதில் வெலாமன் டிசீஸ்ன்னு சொன்னால் அது ஆக்சுவலாக உனக்கு தெரியும் ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம. சரிங்களா? அந்த மாதிரி வெலாமன் டிஷ்யூவை அடுத்ததாக உனக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் லேயரில், சரியா, த பெக்குலியர் எக்ஸோடெர்மிஸ் லேயர் இஸ் ப்ரெசன்ட். சரியா? என்ன இருக்குமா? பெக்குலியர் எக்ஸோடெர்மிஸ். ஓகேவா? இன்னர் த வெலாமன் டிஷ்யூஸ்னால் அதாவது வெலாமன் டிஷ்யூடைய உட்புற பகுதியில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குமா? அதில் எக்ஸோடெர்மிஸ், பெக்குலியர் எக்ஸோடெர்மிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸோடெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு அடுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் திக் கியூட்டிக்கிள் அண்டு சன்கென் ஸ்டொமேட்டா கிரேட்லி ரெடியூஸ்டு டிரான்ஸ்பிரேஷன். இப்போது 1 or 2 பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சன்கென் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சன்கென்னா அது உள்ளே அமிழ்ந்த அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன சொல்கிறோன்னா ஒன்றுமே கிடையாது. டிரான்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா? டிரான்ஸ்பிரேஷன் என்னது? நீராவி போக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நீராவி போக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு என்ன பண்ணுறோம்? நடக்கும்போது அது அதிகமாக இருக்கும்போது அதை என்ன பண்ணுறோம்? குறைப்பதற்கு. சரியா? அதிகமாக இருக்கும்போது அதிகமாக நடக்குதுன்னு வச்சுக்கோ. டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக நடந்ததுன்னா அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க? அதை குறைக்கணும். அப்போ அதை குறைப்பதற்காக என்ன பண்ணுறோம்? அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக் கியூட்டிகள் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் திக் கியூட்டிகளோட அடிஷ்னலாக வேறு என்ன பார்த்திங்கன்னா அந்த சன்கென் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அந்த சன்கென் ஸ்டொமேட்டான என்னென்னா உட்புறமாக என்ன பண்ணுறோம்? குளிர்ந்த ஒரு இலைத்துளை அப்படிங்கிற ஒரு அமைப்பானது அங்கே காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த அனாட்டமிக்கல் அடாப்டேஷனில் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா சக்சிலண்ட் எபிஃபைட்ஸ் கண்டெயின் வெல் டெவலப்ட் பாரன்கைமாட்டா செல்ஸ் டு ஸ்டோர் வாட்டர். சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இது ஆக்சுவலாக எபிபைட்டிக் பிளான்ஸ் தான். என்னது? எபிபைட்டிக் பிளான்ஸ். அந்த மாதிரி இந்த எபிபைட்டிக் பிளான்ஸாக இருக்கிறதுனால இந்த பிளான்ட்டோடைய போர்ஷனில் நம்ம பார்க்கும்போது வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வகையில் அவனுக்கு என்ன பண்ணோம்? இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வகையில் என்ன பண்ணுறோம்? பாரன்கைமாட்டா செல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் காணப்படுது. அதாவது சக்சிலண்ட் எபிஃபைட்ஸ் கண்டெயின் வெல் டெவலப்டு பாரன்கைமாட்டா செல்ஸ் டு ஸ்டோர் வாட்டர். நீர் வந்து எந்த அளவுக்கு சேமித்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? உள்ள அந்த பாரன்கைமா செல்கள் அப்படிங்கிறது இதில் காணப்படுது. இப்போ இந்த வெலாமன் டிஷ்யூஸோடைய இன்னர் சைடு சொன்னோம் இல்லையா? டிஎஸ் ஆஃப் ஏரியல் ரூட். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டிஎஸ் ஆஃப் ஏரியல் ரூட் ஆஃப் ஆர்கிட்ஸ் ஷோவிங் த வெலாமன் டிஷ்யூஸ். சரியா? வெலாமன் திசு கொண்ட ஒரு ஆர்கிட்டுடைய நிலமேல், சரியா, நிலத்துக்கு மேலே வேருடைய குறுக்கீடு தோற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த டயக்ராம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த பர்டிகுலர் பார்ட் இது எல்லாமே என்ன சொல்கிறோம்?
வெலாமன் டிஷ்யூஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான். சரியா? இப்போ அவுட்டர் லேயர் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன சொல்கிறோம், இது வந்து எபிடெர்மிஸ். ஓகேவா? அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ்ன்னு சொல்கிறோம். அவுட்டர் லேயர் அப்படின்னு நான் பார்க்கும்போது அதில் எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டாக இருக்குது. எபிடெர்மிஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் லேயர் செல்ஸ்லாம் வந்து வெலாமன் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு சிங்கிள் லேயர்ஸ் இதில் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் எக்ஸோடெர்மிஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எக்ஸோடெர்மிஸ் அப்படிங்கிறது ஒரு லேயராக எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோமா, அது எக்ஸோடெர்மிஸ் சொல்கிறோம். பிலோ த லேயர் ஆஃப் எக்ஸோடெர்மிஸ் ஆர் மோஸ்ட்லி ப்ரெசென்ட் ஃபார் த கார்டெக்ஸ் டிஷ்யூஸ். இங்கே இருக்கிறதெல்லாம் அது கார்டெக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இதுதான் அது இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அது இன்னர் மோஸ்ட் லேயர். அதில் இந்த சிங்கிள் லேயர் பாரன்கைமாட்டா செல்ஸ், சிங்கிள் லேயர் பாரன்கைமாட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது பாருங்கள். இப்போ இந்த சிங்கிள் லேயராக பாரன்கைமாட்டா செல்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஃபேஸஸ் அண்ட் மோஸ்ட்லி அரேஞ்ச் ஃபார் த செல்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்ன பேர், எண்டோடெர்மிஸ். இதுக்கு பேர் சொல்கிறோம் எண்டோடெர்மிஸ். சரியா? எண்டோடெர்மிஸ்க்கு கீழே சிங்கிள் லேயரில் ஃபார்ம் ஆகிருக்கிறது பேர் பெரிசைக்கிள். அதுவும் சிங்கிள் லேயராக தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அண்டு வேறு என்ன சொல்கிறோம், சைலம் அண்டு ப்ளோயம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த இதெல்லாம் சைலம், இதெல்லாம் சைலம். ஓகேவா? இந்த பார்ட்டில் என்ன சொல்கிறோம், ப்ளோயம். இந்த இங்கே இருக்கு இல்லையா, முட்டை எந்த ஒரு பட்டியல் கலர் இருக்குல்ல, இதெல்லாம் இது ப்ளோயம். சரியா? இதெல்லாம் ப்ளோயம். அப்போ இந்த சைலத்தையும் ப்ளோயத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைலம் இருக்குது, இங்கே ப்ளோயம் இருக்குது. அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ்க்கு பேர் கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது பேர் வந்து கன்ஜெக்டிவ் டிஷ்யூஸ் சொல்கிறோம். ஓகேவா? சரி, இது வந்து சென்ட்ரலில் இருக்கிறது எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் செல்ஸ் எல்லாம் இதெல்லாம் பித்து. இதெல்லாம் என்னது, பித்து லேயர்ஸ். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா, இதில் நம்ம பார்க்கும்போது செல்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக மெட்டாசைலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். இது மெட்டாசைலம். ஓகேவா? அதெல்லாம் என்னது, மெட்டாசைலம். சரி, அடுத்து இந்த சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னது, புரோட்டோசைலம். அதெல்லாம் என்னது, புரோட்டோசைலம். அடுத்து ப்ளோயம். இதெல்லாம் நம்ம ப்ளோயம். இது எல்லாமே என்னது, ப்ளோயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சரி, இந்த மாதிரி உனக்கு பார்த்திங்கன்னா அதில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் என்ன சொல்கிறோம், இந்த ஏரியல் ரூட்டோடைய ஆர்கிட்ஸில், அதாவது இந்த டிஎஸ்எஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் ஏரியல் ரூட் ஆஃப் ஆர்கிட் ஷோவிங் த வெலாமன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெலாமன் டிசீஸோடைய இன்னர் சைடில் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பொசிஷன் ஆனது காணப்படுது அப்படின்னு நான் சொல்கிறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. டயக்ராம் வந்து கேட்கலாம் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கும்போது, ட்ரா அண்ட் நீட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் transverse sections of an aerial root of orchids showing the வெலாமன் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் அப்படியே போட்டுருங்க. சிம்பிளான ஒரு டயக்ராம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். நெக்ஸ்ட்டு நான் பார்க்குறது ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். சரி, இந்த ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் நான் பார்க்கும்போது அதில் சம் வெசல் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் பை வெலாமன் டிஷ்யூஸ். வெலாமன் டிஷ்யூஸ் எங்கே இருக்கோ அந்த டிஷ்யூக்கள் காணப்படக்கூடிய பகுதியில் நீர் என்ன பண்ணுவோம், நல்லா சிறப்பாக உறிஞ்சக்கூடிய ஒரு அமைப்பானது அதில் இருக்குன்னு சொல்கிறோம். அதில் தான் வெசல் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் சொல்கிறோம். உறிஞ்சுதலுக்கு ஏற்ற நீரை உறிஞ்சுதலுக்கு ஏற்ற அந்த வெலாமன் டிஷ்யூஸ் அப்படிங்கிறதுனா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹேலோஃபைட்ஸ். ஓகேவா? ஹேலோஃபைட்ஸ் சொல்கிறது. இப்போ இந்த ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இது நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு சதுப்பு நில வாழ் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹேலோஃபைட்ஸு. ஓகேவா? ஹேலோஃபைட்ஸ் சொல்லுறது ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்கள். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தே ஆர் ஃபெசல் டைப் ஆஃப் ஹேலோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் which grow on soils with high concentration of salt. Examples rhizophora. Examples என்ன சொல்கிறோம், rhizophora. அடுத்தது சொனரேசியா, அடுத்தது சொனரேசியா அண்டு அபிசீனியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ in these types of plants, ஓகேவா, in these types of plants அப்படிங்கிறது ஆக்சுவலாக எப்படி ஃபார்ம் ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், வித் ஹை கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் சால்ட். உப்பு வந்து எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த பகுதியிலையும், அதே மாதிரி சாயில் கண்டிஷன் இருக்கு இல்லையா,
நிலப்பகுதி, அந்த நிலப்பகுதியிலையும் இது என்ன பண்ணுவோம், இது ஈஸியாக க்ரோத் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோபைட்டிக் பிளான்ட்ஸ்க்கு இருக்குது. ஹாலோபைட்டிக் பிளான்ட்ஸ்க்கு இருக்குது. அதனால் என்ன சொல்கிறோம், இதை என்ன சொல்கிறோம், இந்த ஹாலோபைட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் சால்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெசல் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட். வெசல் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசல் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரைசோபுரா நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சொனரேசியா அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சொனரேசியா அப்படிங்கிறதுலாம் அவிசீனியா அப்படிங்கிறதுலாம் எல்லாமே எடுத்துக்கிறோம் உதாரணமாக. சரியா? சரி, நெக்ஸ்ட் இந்த ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஹாலோஃபைட்ஸ். இந்த ஹாலோஃபைட்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் நியர் த சீ சோர்ஸ் அண்டு எஸ்டரிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்படின்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா ஹாலோபைட்டிக் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது தான் எப்போவுமே எங்கே சார் அதிகமாக வளரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறோம், அந்த யூஸ்வலி ஃபவுண்ட் நியர் த சீ சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு எஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்டோரிஸ். ஓகேவா? எஸ்டோரிஸ் அப்படின்னா முகத்துவாரங்கள் அப்படின்னு சொல்கிறது எஸ்டோரிஸ். சீ சோர்ஸ்னால் கடற்கரை பகுதி, எஸ்டோரிஸ்னால் முகத்துவாரம். இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் தான் என்ன பண்ணுமா, கடற்கரை ஓரங்கள்லையும் அதே மாதிரி அந்த முகத்துவாரம்னு சொல்லலையே எஸ்டோரிஸ் அந்த பகுதிகளில் தான் உனக்கு என்ன பண்ணோம், இந்த பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் ஹாலோபைட்டிக் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது க்ரோத் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு த சாயில் ஆர் ஃபிசிக்கலி வெட் பட் ஃபிசிக்கலி ட்ரை. சரி, இந்த பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய சாயிலுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னா வெட்லேண்டாக இருக்கணும். வெட்லேண்ட் அந்த ஈரப்பதம், அந்த ஈரத்தன்மை எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் அண்டு அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் ஒரு நம்ம பார்க்கும்போது அதனுடைய பகுதியை வேறு எப்படி சார்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் ஒரு இந்த வாழ்வியல் ரீதியாக நான் பார்க்கும்போது எப்படி இருக்குமா அந்த பகுதி உலர்த்தன்மையுடையதாகவும் இருக்கணும். சரியா? ஒன்று ஃபிசியாலஜிக்கல் ஓரியண்டாக பார்க்கும்போது வெட் பிளேசஸாக இருக்கணும், ஈரப்பதோடைய நிலமாக இருக்கணும். அதே மாதிரி ஃபிசியாலஜிக்கல் ஓரியண்டாக வாழ்வியல் ரீதியாக பார்க்கும்போது ட்ரையான ஏரியாவும் இருக்கணும். ஓகேவா? சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலோபைட்டிக் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆஸ் பிளான்ட்ஸ் cannot use salt water directly, they require filtrations of salt using the physiological process. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்போவுமே என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உப்பு நீர் இருக்கு இல்லையா, சால்ட் வாட்டர், அந்த சால்ட் வாட்டர் என்ன பண்ணாது, நேரடியாக பயன்படுத்த முடியாது, நேரடியாக அங்கே யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் cannot use salt water directly அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அண்ட் they require filtrations of salt. சரியா? require filtrations of salt. அப்போ என்ன பண்ணும், அந்த உப்பு என்ன பண்ணுன்னா அப்படியே வடிகட்டும். சரியா? அந்த வடிகட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த சால்ட் என்ன பண்ணும், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸுக்காக யூஸ் பண்ணிக்குது. அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் வாழ்வியல் செயல்முறைகளுக்காக என்ன பண்ணுமா அதை பயன்படுத்திக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் திஸ் வெஜிடேஷன் இஸ் ஆல்சோ நோன் as மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அண்ட் த பிளான்ட்ஸ் ஆர் கால்டு மேங்க்ரோவ்ஸ். சரியா? இந்த மாதிரி இருக்கிற தாவரங்கள் எல்லாமே, இந்த மாதிரி காணப்படக்கூடிய அந்த தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த காணப்படுற தாவரங்கள் என்ன பண்ணோம்னா அதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். சரியா? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இந்த சதுப்பு நிலக்காடுகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சதுப்பு நிலக்காடுகளில் அதிகமாக இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். சரியா? அதில் வாழ்கிறதுனால அந்த பிளான்ட்ஸ் அதில் அங்கே அந்த பிளான்ட் வாழ்ந்தலையே அங்கே க்ரோத் ஆகி அதனுடைய லைஃப் சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேங்க்ரோவ்ஸ் சதுப்பு நில தாவரங்கள். சரியா? அந்த மாதிரி இருக்கிறதுனால பேர் மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்த மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன். மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டெம்பரேட் ஹாலோஃபைட்ஸ் ஆர் ஹெர்பேசியஸ் பட் த ட்ராபிக்கல் ஹாலோஃபைட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃபசி. ஓகேவா? இப்போ இங்கே காணப்படக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், டெம்பரேட் ஹாலோஃபைட்ஸ். சரியா? ஹாலோபைட்டிக் பிளான்ட் தான். ஹாலோபைட்டிக் பிளான்ட்டாக இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த வெப்பமான பகுதிகள் இருக்கு இல்லையா, டெம்பரேட்னு சொல்கிறோம்ல, அதுமாதிரி டெம்பரேட் ஹாலோபைட்ஸ்னால் வெப்பமண்டல பகுதிகளில் அந்த மாதிரி காணப்படக்கூடிய தாவரங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா, அது ஹெர்பேசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எப்படி இருக்கும், ஹெர்பேசியஸ். அந்த சதுப்பு நில தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹெர்பேசியஸாகவும், ஹெர்பேசியஸ்னால் சின்ன செடிகள் காணப்படுற மாதிரியும், அதே மாதிரி வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படக்கூடியது எப்படி இருக்குன்னா வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுறது அது தாவரங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது எப்படி இருக்குமா, அது வந்து அந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா சதுப்பு நில தாவரத்தை பொறுத்து பார்க்கும்போது அது ஃபசி பிளான்ட்ஸாகவும் இருக்குமா, மோஸ்ட்லி இது ஃபசி. ஓகேவா? அப்படின்னா என்னது இங்கே ஃபசி அப்படி சொல்கிறது என்னது, ஆக்சுவலாக புதர் செடிகள். சரியா? அந்த புதர் செடிகளை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். அப்போ ஒரு சில தாவரங்கள் எப்படி இருக்கும் ஹாலோபைட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹெர்பேசியஸ் பிளான்ஸாக இருக்குன்னு சொல்கிறோம், ஹேலோபைட்ஸ் இல்லை. அதேமாதிரி ட்ராபிக்கல் ஹேலோபைட்ஸாக இருந்துச்சுன்னா, ட்ராபிக்கல் கேலோபைட்ஸ், ஓகேவா? அந்த ட்ராபிக்கல் கேலோபைட்ஸாக இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு சதுப்பு நில தாவரம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது சம் ஃபசி பிளான்ஸாக மோஸ்ட்லி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? அதாவது சிறு செடிகள், அதேமாதிரி இன்னொன்று புதர் செடிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே காணப்படுது நம்ம சொல்கிறோம், சரியா? நெக்ஸ்ட், இன் அடிஷன் டு த நார்மல் ரூட்ஸ் மெனி ஸ்லிட் ரூட்ஸ் ஆர் டெவலப்டு, சரியா? இதில் அடிஷனலாக நான் பார்க்கும்போது ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நார்மல் ரூட்டாக இருக்கும், இயல்பான வேர்கள் இருக்கும். அதே மாதிரி ஸ்டில்ட் ரூட் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்டில்ட் ரூட்னா அது வேர் முடிச்சு, சரியா? அல்லது என்ன சொல்லலாம், ஸ்டில்ட் ரூட்னு சொல்லணுமா? ஸ்டில்ட் ரூட்னா வேர் முடிச்சு கூட சொல்ல முடியாது, முட்டு வேர்னு சொல்லுவாங்க, முட்டுன்னு சொல்லுறது, சரியா? அந்த மாதிரி முட்டு வேர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, FSL டைப்ஸ் ஆஃப் negatively geotrophic roots are called nematophores, with nematodes to get sufficient aeration are also present. They are called breathing roots. Example, Abyssinia. இப்போ 1 or 2 பிளான்ட்டோட கொஸ்டினில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் ரூட்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஒரு சில தாவரங்களில் தாவரத்துடைய வேர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது வந்து அந்த மாதிரி புவியீர்ப்பு விசைக்கு எதிரான அமைப்பில் காணப்படும். அதான் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அந்த மாதிரி காணப்படுத்துனா அதுக்கு பேர் என்ன சார்? நிமெட்டோஃபோர்ஸ். வாட் இஸ் மீன் பை நிமெட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதாக இருக்கும். அதனால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? நிமெட்டோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம், நிமெட்டோஸ்போர்ஸ்னு சொல்லுவோம். சரி, அதில் இருக்கக்கூடிய மற்ற அந்த செல்கள், அந்த தாவரத்தை கொண்டு இருக்கக்கூடிய அந்த செல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொன்னால் நிமெத்தோடுன்னு சொல்லுவோம், சரியா? அதுக்கு பேர் வந்து நிமெத்தோடு அப்படின்னு சொல்லுவோம், சரியா? வித் நிமெத்தோட்ஸ் டு கெட் சபிசியன்ட் ஏரியேஷன். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம், அதுக்கு தேவையான அளவு காற்றுடுத அது போயிடும், சபிசியன்ட் ஏரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? அண்ட் ஆல்சோ ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? சரி, இந்த மாதிரி காணப்படக்கூடிய இந்த ரூட் சிஸ்டம் அப்படின்னு நான் பார்க்கும்போது தே ஆர் பிரீத்திங் ரூட்ஸ். இந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் பிரீத்திங் ரூட்ஸ்னால் அது சுவாசிக்கக்கூடிய வேர்கள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் தான் அது அபிசீனியா பிளான்ட். இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினு நான் வச்சுக்கிங்க, 1 மார்க்லையும் கேட்பாங்க, பார்த்துங்க. சரி சார், இந்த பிளான்ட்டோட கொஷின் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா இதுதான், நிமெட்டோஸ்போர்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியா? இதுதான் அந்த நிமெட்டோஃபோர்ஸ் ஆன் மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் அது என்ன சதுப்பு நில தாவரம் தான் இதுவும், மேங்க்ரோவ் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதும். இப்போ நிமெட்டோஸ்போர்ஸ் சொன்னோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக பிளான்ட்டுடைய ஸ்டெம்மு, இது ஸ்டெம்மு, உட்டி ஸ்டெம், ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இது சாயிலுடைய சர்ஃபேஸ். இதெல்லாம் சாயிலுடைய சர்ஃபேஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 or 2 நிமெட்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். இது எப்படி இருக்கணும்? நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்னு சொன்னோம், ஓகேவா? அந்த மாதிரி நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக்காக இருந்தாலும் என்ன பண்ணோம், பிலோ த சாயிலில் வந்து ரூட் மாரி ஃபார்ம் ஆகாமல் எபோ த சாயில் மேலே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒவ்வொன்றா நீட்டிட்டு இல்லையா, இந்த மாதிரி எபோ த சாயில் பூமிக்கு மேலே வேர் துப்பு அப்படிங்கிற பார்த்தா தெரியும். அதுக்கு பேர் நிமெட்டோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இதுதான் அந்த பிளான்ட், அபிசீனியா பிளான்ட் அப்படிங்கிறோம். அதே மாதிரி இப்போது கீழே பார்த்தீங்கன்னா சம் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக உனக்கு டெவலப் ஆகிருக்கும். இதில் சம் ரூட்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கும். இந்த நிமெட்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது எபோ த சாயிலில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன புள்ளியாக இருக்கும் பாருங்க. இதில் அதெல்லாம் அந்த நிமெட்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான், நிமெட்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் இதெல்லாம், சரியா? அதே மாதிரி நிமெட்டோதோட் அல்லது லென்டிசெல் அப்படின்னு அதை சொல்லலாம். இந்த லேயர் சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இப்படி இருக்குன்னா அது இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் என்னது? லென்டிசெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? லென்டிசெல், ஓகேவா? சரி, இந்த மாதிரி சம் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமெட்டோஸ்போர் செல்ஸில் அரேஞ்ச் ஆகி காணப்படுதுன்னு சொல்கிறோம். அபிசீனியா பிளான்ட் அப்படிங்கிறது இதுதான். இது ரொம்ப முக்கியமானது, டயக்ராம் போடணும், சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் நம்ம எடுத்து பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் இதில் சொல்கிறோன்னு பார்க்கும்போது இந்த தாவரங்களுடைய அமைப்பு நம்ம இப்படி வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிமெட்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறலாம் காணப்படுன்னு சொன்னோமா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா presence of thick cuticle on the aerial parts of the plant body, சரியா? இப்போது 1 or 2 பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பிளான்ட்டோட பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திக்காக உனக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். எப்படி இருக்கும்? திக் பாடி செல்ஸாக, அதாவது திக்காக உனக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? அதுதான் நம்ம இப்போ பார்க்குறது,
ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம இங்கே பார்க்குறது. இதில் பாருங்கள் என்ன சொல்கிறோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் திக் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தாவரத்தோட பகுதியில் கியூட்டிக்கல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நல்ல தடிமனாக இருக்கும். அண்ட் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி, ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி என்னென்ன, தடித்த கியூட்டிகளை கொண்டிருந்தாலும் அதுக்கு தரை மேலே தான் அதனுடைய தாவரத்தோட பகுதிகள் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு நான் சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் லீவ்ஸ் ஆர் திக், அதே மாதிரி இலைகளும் எப்படி இருக்கும், தடிமனாக தான் இருக்கும். அது எப்படி என்டையர் லீஃப் முழுமையான இலையாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸலண்ட் லீஃபாக இருக்கும், சதைப்பற்றுடைய இலையாக தான் இருக்கும். அண்டு கிளாஸி, சரியா? அண்டு கிளாஸி அப்படின்னு சொல்கிறோம். கிளாஸின்னு என்னது, அப்படியே பார்க்குறதுக்கு மின்ற மாதிரி இருக்கும், பல பலன்னு இருக்கும், அதுதான் கிளாஸின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்டு சம் ஃபீசிஸ் ஆர் எபிபிளஸ், சம் ஃபீசிஸ் ஆர் எபிபிளஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணுறது, அதை எபிபிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இலைகள் அப்படிங்கிறது காணப்படாது, வித்தவுட் லீவ்ஸ். ஓகேவா? வித்தவுட் லீவ்ஸ், அதாவது எபிபிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த மாதிரி 1 or 2 பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாலிகோர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட், சாலிகோர்னியா, இந்த சக்ஸலண்ட் ஹேலோஃபைட் சாலிகோர்னியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து இதுதான். இந்த பிளான்ட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது சதுப்பு நிலத்தில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட், சாலிகோர்னியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, விவிபேரி அல்லது விவிபேரஸ் என்ன சொல்லலாம், விவிபேரஸ் மோட் ஆஃப் சீட் ஜெர்மினேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ஹேலோஃபைட்ஸ். இப்போ ஆக்சுவலாக இந்த விவிபேரி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது விவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்படின்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலராக ஒரு ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ஃப்ரூட்குள்ளே விதை முளைக்கிறது, அந்த ஃப்ரூட்குள்ளே விதை முளைக்கிறது தான் சீட் ஜெர்மினேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த ஜெர்மினேஷன் இஸ் ஃபவுண்ட் ஹேலோஃபைட்ஸ். சரியா? இந்த ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்களில் கனி ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா அந்த ஃப்ரூட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுவோம், விதைகளை முளைக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அதாவது கனி இருக்கும்போதே அந்த உள்ள விதை வந்து என்ன பண்ணுவோம், முளைக்கும், விதைகள் முளைக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு பேர் சொல்கிறோம் விவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் சொல்கிறோம் விவிபேரஸ். சரியா? இது வந்து ஹேலோஃபைட்ஸில் சேர்ந்தது தான் இதுவும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அந்த அதுக்கு தான் வந்து சின்ன ஒரு டயக்ராம் இது, விவிபேரி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டயக்ராம் தான் இது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? விவிபேரஸ் டைப்ஸ் ஆஃப் ஜீன் ஜெர்மினேஷன், விவிபேரஸ். ஓகேவா? விதை, கனிக்குள்ள விதை முளைத்தல் வகை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இதில் பாருங்களேன், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது சாயில் சர்ஃபேஸோடைய பொசிஷன் தான். இது மட் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். மட்னா சேறு நிறைந்த ஒரு மண். ஓகேவா? அதுதாங்க. அதேமாரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கு மேலே வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கும். ஹைப்போகாட்டைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே நீட்டிகிட்ருக்கு. சரியா? விதை இலை மேற்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்போகாட்டைல். ஹைப்போகாட்டைல் எபிகாட்டைல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதில் இது ஹைப்போகாட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளான்ட்டோடைய போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது லீஃப் இருக்குது, இங்கே லீஃப் இருக்குது. சரியா? அதே மாதிரி கேலக்ஸ், இதில் பாருங்கள் லீஃப் பிளான்ட்டு தான், இதான்ப்பா பிளான்ட்டு. இதில் உனக்கு பாருங்கள் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. கேலக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது கேலக்ஸ். அடுத்தது இது ஃப்ரூட்டு. ஓகேவா? இது ரேடிக்கல். ரேடிக்கல் என்னது, ரூட் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரூட்டோடைய பார்ட். அந்த ரூட்டோடைய பார்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்லேயே முளைக்க ஆரம்பிச்சிச்சு, ஃப்ரூட்லேயே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. அதனால தான் என்ன சொல்கிறோம், இது வந்து இந்த பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்டை நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த ஒரு ஃப்ரூட் இருக்குன்னா அந்த ஃப்ரூட்டுக்குள்ளேயே ரேடிக்கல் ரூட்டோடைய போர்ஷன் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வர எல்லா ஸ்ட்ரக்சர் தான் இது. சரியா? இது பிளான்ட்டுப்பா, இது பிளான்ட்டில் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃப்ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா ரேடிக்கல் வந்து டெவலப் ஆகிருக்கு. அந்த ரேடிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது டைரெக்டாக எங்கே போகுது பாருங்கள், ப்ளோ த சாயில். இந்த மாதிரி ப்ளோ த சாயிலில் இது ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிருக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், அதனுடைய லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பாருங்கள். சரியா? ரேடிக்கலுடைய போர்ஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், ஃப்ரூட் வந்து எல்லாம் அட்டாச் ஆன மாதிரியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டில் ரேடிக்கல் வந்து அதிகமாகி டெவலப் ஆகி அது ரூட்லாம் கீழே ஃபார்ம் ஆகிடுச்சு. மேலே லீவ்ஸ், யங் லீவ்ஸ்லாம் டெவலப் ஆகிடுச்சு. யங் லீவ்ஸ், அது யங் லீவ்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் என்னது, விவிபேரஸ் டைப்ஸ் ஆஃப் சீட் ஜெர்மினேஷன், விவிபேரஸ் டைப்ஸ் ஆஃப் ஜீட் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனாட்டமிக்கல் அடாப்டேஷன். நம்ம சொல்லி பார்க்குறோம்.
சரி, இந்த அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னா பார்க்கும்போது அது எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக பிளான்டோடைய போர்ஷனில் எபிடெர்மல் செல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலையா, எபிடெர்மல் செல்ஸ். அந்த எபிடெர்மல் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது the epidermal cells of stem is the heavy cutinized almost scories and are filled with oil and tannins. filled with oil and tannins அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எபிடெர்மல் செல்ஸ் தான். தண்டோடைய பகுதியில் நம்ம பார்க்கும்போது தண்டோடைய அவுட்டர் பிளேஸ், அதாவது அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவுட்டர் மோஸ்ட் லேயர். அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எபிடெர்மல் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பட் எபிடெர்மல் செல்ஸாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கும், ஹெவி கியூட்டினைஸ்டு. ஓகேவா? அதில் கியூட்டிகல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கியூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர். ஓகேவா? அந்த கியூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் அதை என்ன பண்ணுவான், கியூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சை என்ன பண்ணுவான், மேலே பெற்றிருக்குமா, கியூட்டினைஸ்டு. ஓகேவா? அண்ட் ஆல்மோஸ்ட் கோவரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னது இதை பார்க்கும்போது இந்த ஸ்டெம் போர்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு சதுர வடிவில் புறத்தோல் செல்கள் வந்து காணப்படுமா. ஆல்மோஸ்ட் கோவரிஸ், ஒரு சதுர வடிவம். சரி, அந்த மாதிரி கோவரிஸ் அண்ட் ஆர் ஃபில்டு வித் ஆயில். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னெல்லாம் நிரம்பி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலும் டேனினும் பார்த்தீங்கன்னா நிரம்பி காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஆயிலும் டேனினும் நிரம்பி காணப்படுது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது, இது நான் வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஷேப்டு ஸ்க்ளிரைட்ஸ் அண்டு ஹச் ஷேப்டு ஹெவி திக்கன்டு ஸ்பைக்கூல்ஸ் that provide mechanical strength to cortex are present in the stem. அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஸ்டார் ஷேப் இருக்கும். ஒரு சிலர் இருக்கும் ஸ்டார் ஷேப். ஓகேவா? அந்த ஸ்டார் ஷேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும், எப்படி இருக்கும், ஸ்டார் ஷேப்பில் அதனுடைய பொசிஷன் அப்படிங்கிறது நட்சத்திர வடிவத்தில் காணப்படும். ஸ்க்ளிரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப் இருக்கும். அதே மாதிரி ஹச் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவியாக உனக்கு என்ன பண்ணுவோம், திக்கனிங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். திக்கனிங்னு எனக்கு அதாவது தடிப்பு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அது ஸ்பிக்யூல்ஸும் அது காணப்படும். ஸ்பிக்யூல்ஸ். ஓகேவா? அந்த பிக்யூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் காணப்படும். இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவரத்துடைய அந்த ஸ்டெம் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம் போர்ஷனில் என்ன பண்ணுவோம், கார்டெக்ஸ் ரீஜியன் ஒன்று இருக்கும். அந்த கார்டெக்ஸ் ரீஜியன் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கார்டெக்ஸ் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருந்தாலும் அது மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக இதெல்லாம் யூஸ் ஆகுது. தாவரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்குது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், வலு கொடுக்கறதுக்காக இதெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு த லீவ்ஸ் மே பி டார்சி வென்ட்ரல் அல்லது ஐசோபைலேட்ரல் வித் சால்ட் செக்ரிட்டிங் கிளான்ஸ். சரி, லீஃபோடைய பொசிஷன் பார்க்கும்போது டார்சி வென்ட்ரல் லீஃபாக தான் இருக்கும். டார்சி வென்ட்ரல் லீஃப். டார்சி வென்ட்ரல்னு ரெண்டு பக்கமும் எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது பிரச்சனை இருக்கும். சரியா? மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கே ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இரு பக்கமும் இலைகள் ஆனது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரே மாதிரி காணப்படுது, சமப்பக்க இலைகளாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஐசோபைலேட்ரல் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எந்த மாதிரி பார்த்திங்கன்னா உனக்கு லீஃபோடைய பொசிஷன் அப்படிங்கிறது காணப்படுது. இதில் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட் செக்ரிட்டிங் கிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சால்ட்டு செக்ரிட்டிங் கிளான்ஸ் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் அப்படிங்கிறத பெற்று தான் காணப்படும். சரியா? அதை கொண்டு தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதை சால்ட் செக்ரிட்டிங் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது எல்லாம் என்னது, அனாட்டமிக்கல் அடாப்டேஷன். என்ன சொல்கிறோம், அனாட்டமிக்கல் அடாப்டேஷன். நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். சரியா? இது ரொம்ப முக்கியமானது தான், இந்த ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இந்த ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எப்படி சார் பார்த்தீங்கன்னா, ஹை ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் இன் சம் பிளான்ட்ஸ். சரியா? சில தாவரங்களில் உனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அதிகப்படியான அழுத்த சவுடு பரவல் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிகப்படியான அளவு அந்த சவுடு பரவல் அழுத்தம் அப்படிங்கிறது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும். சரிங்களா? அந்தமாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொண்டு சில தாவரோட செல்கள், இந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஹைன்னு அதிகமான, ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமான அளவு என்ன பண்ணுறோம், அந்த அழுத்தம் அப்படிங்கிறது காணப்பட சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு seed germinate in the fruits while on the mother plant. சரியா? seed germinate விதை வந்து என்ன பண்ணுவோம், முளைக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுக்கோ, மதர் பிளான்ட்டில் ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுக்கோ, தாய் தாவரத்தில் கனி இருக்கும்போதே என்ன பண்ணுமா, அந்த விதையானது முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அதுக்கு பேர் அந்த விவி பேரி அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி சொல்லுறதாக இருக்கா,
கனியிலேயே என்ன பண்ணுவோம், விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் விவி பேரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் இது வந்து ஹேலோஃபைட்ஸோட ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். அப்போது கொஷினில் ஹேலோஃபைட்ஸோட ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஃபிசியாலஜி எஃபெக்ட் கிடையாது, அடாப்டேஷன். ஹேலோஃபைட்ஸ் ரைட் ஏ டீடைல்டு அக்கௌண்ட் ஆன் ரைட் ஏன் டீட்டெயில் அப்படின்னு கேட்கலாம், இல்லை ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மாதிரி கேட்கலாம். அது மாதிரி கேட்கும்போது ஹேலோஃபைட்ஸோட ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் கேட்டால் இது அப்படியே பாயிண்ட் எழுதிருக்காங்க தான். அது 2 மார்க் 3 மார்க்கில் கூட கேட்பாங்க. முக்கியமானதான் 2 மார்க் 3 மார்க்லேயே கேட்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம் இதை நான் வச்சுக்கிங்க. சரி சார், அடுத்தது இந்த டூ யூ நோன்னு ஒன்று இருக்கு இல்லையா? டூ யூ நோ, உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? அதில் அவுட் ஆஃப் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் அது என்னென்ன, நாகப்பட்டினம், தஞ்சூர் இல்லை தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது தஞ்சாவூர் அண்டு திருவாரூர். இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் 3 பகுதி. இந்த 3 பகுதியுமே என்ன பண்ணுறோன்னா, அதில் முக்கியமாக பார்க்கும்போது இந்த 3 பகுதிகள் 3 டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக இருந்தாலும் அதில் முத்துப்பேட் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னது ஆக்சுவலாக திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த முத்துப்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. சரியா? அந்த முத்துப்பேட்டில் பார்க்கும்போது அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ் லெஸ் டேமேஜ்டு பை கஜா சைக்ளோன். சரியா? அங்கே கஜா புயல் அப்படிங்கிறது ஏற்படும் போது எப்போது, நவம்பர் 2018, அப்போ நவம்பர் 2018 கஜா புயல் அப்படிங்கிற போது முத்துப்பேட்டில் ஏற்படும் போது அங்கே குறைந்த அளவு தான் என்ன பண்ணுவோம், சேதம் ஏற்பட்டிருக்கு. குறைந்த அளவு தான் சேதம் ஏற்படுது. அதுக்கு ரீசன் என்ன சார்னா, டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அங்கே இருக்கக்கூடிய காடுகள் தான். என்ன காடுகள் இருந்திருக்கு? ஒவ்வொரு சதுப்பு நில காடுகள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நாங்கள் இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறோம். சரிங்களா? அதனால் இது ரொம்ப முக்கியமானது. 1 மார்க்கில் கேட்பாங்க. ஏன்னா மற்ற பகுதி எல்லாமே என்ன பண்ணுவோம், கஜா சைக்ளோனில் ஃபுல்லாக டேமேஜ் ஆச்சு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் உனக்கு டேமேஜ் ஆகலை. அதனால தான் சொல்கிறோம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி சார், நெக்ஸ்ட்டு வேறு என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, டிஸ்போசல்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? டிஸ்போசல்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் தான் இதுவும். இப்போ மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா, போத் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் possess attractive color, odor, shape and taste needed for the disposal by birds, mammals, reptiles, fish, ant and insect, even earthworms அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதேமாரி சீட் இருக்குது. இது எல்லாம் எப்படி டிஸ்போசல் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் டாபிக். இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். கொஷினில் கேட்பாங்க. ஓகேவா? இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். சரி, ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு நிறைய மெமல்ஸ் இருக்குது இல்லையா? பாலூட்டிகள் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, சரியா? பறவைகள். அதேமாதிரி ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்டைல்ஸ்னால் அது ஊர்ந்து போகிறது. ஃபிஷ்ஷு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆண்ட், எறும்பு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி இன்செக்ட் அண்டு எர்த்வார்ம்ஸ்னு சொல்கிறோம். இன்செக்ட்னா பூச்சி, எர்த்வார்ம்னா மண்புழு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து என்ன பண்ணோம், அதுக்கு தேவையான அளவில் உனக்கு என்ன பண்ணோம், அந்த ஃப்ரூட்ஸையோ சீடோ இருக்குன்னு வச்சுக்கோ, அது என்ன பண்ணுவோம், அட்ராக்டிவ் கலர், அதில் தேவையான அளவுக்கு என்ன பண்ணுமா, கவர்ச்சியான நிறத்தை கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். கவர்ச்சியான அளவு நிறம், அட்ராக்டிவ் கலர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். அதேமாதிரி ஓடர், நறுமணம், அதுவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேப் இருக்கும், அது குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த டேஸ்டின்னானது அது சுவை. இது எல்லாத்தையும் கொண்டு தான் என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் கொண்டு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரூட்ஸும் சீட்ஸும் அதில் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, இந்த மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சீட் என்னென்னு பார்க்கும்போது, அதில் இருக்கக்கூடிய சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் எம்ப்ரியோ. விதை அப்படின்னு நான் பார்க்கும்போது அந்த விதையில் ஒரு எம்ப்ரியோ அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ரியோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அண்ட் ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ். அதில் உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமான என்ன பண்ணுவோம், சேமித்து வச்சுருக்கோம். அதாவது ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு
ப்ரொடக்டிவ் கவரிங் கார்டு அண்ட் ஏ ப்ரொடக்டிவ் கவரிங் கார்டு சீட் கோட். சரி, இதெல்லாம் எப்படி சார் பாதுகாப்பாக வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் இருக்குது. அதுக்கு பேர் என்னது, சீட் கோட், விதை உரை. சரியா, அந்த விதை உரை அப்படிங்கிறது இருக்கிறதுனால உனக்கு என்ன பண்ணுது, ஃபுல்லாக சேஃப்டியாக அதை பாதுகாத்து வச்சுருக்கு. ஓகேவா, அதுதான் ப்ரொடக்டிவ் லேயர் இஸ் ஒன் ஆஃப் த கவரிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதுக்கு பேர் சீட் கோட் அப்படின்னு சொல்கிறோம். விதை உரையால் சொல்லப்பட்டு காணப்படும். அந்த விதை உரை எதுக்காக யூஸ் ஆகுது, ஒரு பாதுகாப்பு லேயராக பயன்படுத்துங்க, அவ்வளோதான். சரியா. அண்ட் ஆஸ் சீட்ஸ் கண்டெயின் miniature but dormant future plants, and that the disposal is on the important criterion for the distributions and establishment of plants over a wide geographical area அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போ இதுவுமே அதான் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ சப்போஸ் 1 or 2 பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த சீட் இருக்கு இல்லைங்க, அந்த சீட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் அந்த சீடோடைய கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது ஒரு டார்மெண்ட்ஸ் ஃப்யூச்சர் பிளான்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு நல்ல ஒரு நிலைப்புத்தன்மையுடைய ஒரு தாவரமாக இருக்குது. அது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், 1 or 2 பிளேஸில் சம் மினியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அந்த விதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பிங் மாதிரி உனக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு என்ன சொல்லணும்னா உறங்கு நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறோம். உறங்கு நிலையில் காணப்படுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது பட் ஆனால் என்ன பண்ணோம், அந்த தாவரத்துடைய பகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த தாவரத்தில் குறிப்பாக உனக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், டார்மெண்ட் பிளான்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, டார்மெண்ட் ஃப்யூச்சர் பிளான்ஸாக இருக்குது. ஓகேவா, டார்மெண்ட் ஃப்யூச்சர் பிளான்ஸ் எதிர்காலத்தில் தாவரங்களை என்ன பண்ணும், தன் உள்ளே கொண்டிருக்கக்கூடிய வகையில் அது காணப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தாவரத்துடைய பகுதியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அது ஈஸியாக அந்த தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இப்போ ஒரு வேர்டு கொடுத்துருக்கு, ஜியோகிராபிக்கல் ஏரியான்னு கொடுத்துருக்கு இல்லையா, அது புவியியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குமா, அந்த புவியோடைய பகுதிகளில் அந்த சீடோ ஃப்ரூட்ஸோ உனக்கு என்ன பண்ணும், அது பரவணும். அப்போ அது பரவணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், பரவலாக அந்த விதைகளை ஃபஸ்ட்டு விநியோகிக்கணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரியா, பூமியில் எல்லா பிளேஸ்க்கும் ஒரு சீடை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சீடுடைய கொஷின் நம்ம அங்கே பரப்ப செய்கிறோம். ஓகேவா, அதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம் அண்டு எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகேவா, கொஞ்சமாக அந்த சீடை விநியோகிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை நிலை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த சீடை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் பிளேஸில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம், புவியோட பரப்பில் தேவையான அளவு என்ன பண்ணலாம், அந்த விதை ஈஸியாக டிஸ்போசல் ஆகிறதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ரீசனாக இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா. நெக்ஸ்ட்டு, the dissemination of the seeds and the fruits of various distance from the parental plant is called seed and fruit disposal. seed and fruit disposal அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போது ஒரு பேரண்ட் பிளான்ட் இருக்குது, the dissemination of the seeds and fruits in various distance அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஒரு தாவரத்தில் பேரண்டல் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பேரண்டல் பிளான்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், வேரியஸ் டிஸ்டன்ஸ், ஸோ மெனி பிளேஸ் இருக்குன்னா ஸோ மெனி பிளேஸ்லேயே என்ன பண்ணுவோம், அந்த சீடோ அல்லது ஃப்ரூட்ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம டிஸ்போசல் பண்ணணும். அப்போ பண்ணணும் என்னென்னா, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், அங்கே ட்ராவல் பண்ணுது. அப்போ எதிலிருந்து ட்ராவல் பண்ணுதுன்னா, பேரண்டல் பிளான்ட்லேருந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், அந்த சீடு ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்போசல் ஆகுது. ஓகேவா, அந்த மாதிரி டிஸ்போசல் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம், சீட் அண்டு ஃப்ரூட் டிஸ்போசல் அப்படின்னு சொல்கிறோம். சீட் அண்டு ஃப்ரூட் டிஸ்போசல். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நான் வச்சுக்கணும். சரியா, தாய் தாவரத்துலேருந்து கனியும் விதைகளும் என்ன பண்ணுவோம், பரப்ப செய்யுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பரவச்சுன்னா அதுக்கு பேர் சீட் அண்ட் ஃப்ரூட் டிஸ்போசல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, இட் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சச் as wind, water and animals. சரி, இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான். ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, அந்த ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னது தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு நீர், சரியா, காற்று, விலங்கு இதெல்லாம் சொல்லணும் இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணுவோம், சூழ்நிலை காரணிகள் உதவியோடு என்ன பண்ணுவோம், ஈஸியாக சீட்ஸு ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்போசல் ஆகுது. விட்டு, வாட்டர், அனிமல்ஸ் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஈக்காலஜிக்கல் ஃபேக்டராக எங்கே யூஸ் ஆகுது, அவ்வளோதான். சரிங்களா. இதனுடைய ஹெல்ப்பிங் காரணம் என்ன பண்ணுவோம், சீடு ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்போசல் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இந்த சீட் டிஸ்போசல். இந்த சீட் டிஸ்போசல் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக ரீஜெனரேஷன் ப்ராசஸ். ஒன் ஆஃப் த ரீஜெனரேஷன் ப்ராசஸ். ரீஜெனரேஷன் என்னது, மீண்டும் உருவாகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, மீள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ்
of plant population and a common means of colonizing new areas to avoid seedlings level competition and from natural enemies like herbivores. சரியா, herbivores அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது ஹெர்பிவோரஸ் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஹெர்பிவோரஸ், ப்ரகிவோரஸ் அண்டு பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு பேத்தோஜன். சரி, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. சரி, இப்போ இந்த சீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்போசல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, 1 or 2 பிளேஸில் அந்த பிளான்ட்டோடைய பாப்புலேஷனை காமனாக என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிளான்ட்டோடைய அந்த சீட்ஸோ அல்லது அந்த ஃப்ரூட்ஸோ என்ன பண்ணலாம், திரும்ப அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ரீஜெனரேட் ஆகிற மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், மீண்டும் உருவாக்க முடியும். ஏன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மீண்டும் உருவாக்கணும்னா, அது எந்த ஒரு பகுதியில் நியூவாக ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ, நியூவாக ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த நியூவாக ஒரு பிளேஸ் இருந்தாலும் அந்த பகுதியில் என்ன பண்ணோம், அந்த பிளான்ட்டை நம்ம க்ரோத் பண்ணணும். சரிங்களா, அது க்ரோத் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய சீட்லிங் லெவல் இருக்கு இல்லையா, நாற்று நிலை, அந்த நாற்று நிலை அப்படிங்கிறது அந்த பகுதியில் உருவாகும் போது நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா சம் எனிமீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே இருப்பாங்க. நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா சம் எனிமீஸ். என்ன ரீசன், சீட்லிங் லெவல் அப்படிங்கிறது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது உனக்கு காம்படிஷன் அதிகமாகும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நேச்சுரலாகவே ஒரு சில எனிமீஸ்லாம் அங்கே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருப்பாங்க. அதுதான் இந்த என்னது ஹெர்பிவோரஸ், ப்ரகிவோரஸ் வந்து பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தாவர உண்ணி, பல உண்ணி, அதே மாதிரி பேத்தோஜன் நோய் கிருமிகள். ஓகேவா, இதிலேருந்து என்ன பண்ணுவோம், தாவரங்களில் அதை தப்பிச்சு ஒரு சில தாவரம் என்ன பண்ணுவோம், புதுசாக வளர்ந்து வருது, புதுசாக வளர்ந்து வந்து அதனுடைய பாப்புலேஷனில் என்ன பண்ணுவோம், அது ஏற்ற மாதிரி உருவாக்கிது. அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய முறைகள்லாம் என்னென்னது இந்த சீட் டிஸ்போசலில் இருக்குது. அந்த மாதிரி உருவாக்கிறது சீட் டிஸ்போசல் மெத்தடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சரி சார் இதெல்லாம் தவிர வேறு என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, the fruit maturation and seed disposal is influenced by many ecologically favorable conditions such as a season. Example, summer. That means the suitable environment and seasonal availability of disposal against the like birds and insect. சரி, இப்போ ஒன்றுமே கிடையாது. சம் ஃப்ரூட் மெச்சுரேஷன். சரியா, கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த மெச்சூரிட்டி ஆனவுடனே என்ன பண்ணும், கனியில் இருக்கக்கூடிய அதான் கனி முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு ஒன்று. அண்ட் சீட் டிஸ்போஸ், விதை என்ன பண்ணுது, பரவுது. இதுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்ஸ் பை த மெனி ஈக்காலஜிக்கல் ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்கிறோம் இல்லையா, அது கனியும் விதையும் பரவணும் அப்படின்னா சூழ்நிலை காரணி அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், ஸ்டிமுலேட் பண்ணணும். சூழ்நிலை காரணியை ஸ்டிமுலேட் பண்ணணும். அந்த சூழ்நிலை காரணி அப்படிங்கிறது தான் என்னது, இந்த மெயினாக சீசன். ஓகேவா, மெயினானது சீசன் சொல்கிறோம். ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆயிரும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீசன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதில் மெயினாக பார்க்கும்போது சம்மர் சீசன், கோடை காலம். ஓகேவா, அந்த சம்மர் சீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஃபேவரபுள் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஃபேவரபுள் கண்டிஷனாக இருக்குது. சரியா, அதுதான் சொல்கிறது. அதே மாதிரி சூட்டபுள் என்விரான்மெண்ட் சொல்லலாம். சூட்டபுள் என்விரான்மெண்ட், அந்த குறிப்பிட்ட காலநிலை பார்த்திங்கன்னா அந்த சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சீசனல் அவைலபிலிட்டி ஆஃப் டிஸ்போசல்ஸ் அகெயின்ஸ்ட் த டிஸ்போசல் ஏஜென்ட் லைக் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், சீசனல் அவைலபிலிட்டி ஆஃப் டிஸ்போசல் ஏஜென்ட் லைக் பேர்ட்ஸ் அண்டு இன்செக்ட்ஸ் சொல்கிறோம். தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், காலநிலைக்கு ஏற்ப. சரியா, தாவரங்கள் பார்த்திங்கன்னா தக்க சூழ்நிலை, அதேமாதிரி அதனுடைய காலநிலைக்கு ஏற்ப என்ன பண்ணுவோம், அந்த பரவல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி பரவுது அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன வரலாம், அந்த டிஸ்போசல் ஏஜென்ட் லைக் ஃபார் பேர்ட்ஸ் அண்டு இன்செக்ட், பறவையும் பூச்சியும் இது அதிகமாக என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. சரியா, நெக்ஸ்ட்டு, the seeds require agent for disposal which are crucial in the plant community dynamics in many ecosystems around the globe. They offer many benefits of communities such as food and nutrients, migrations of seeds across the habitats, and helps the spreading plant genetic diversity அப்படின்னு சொல்கிறோம். சரியா, சரி, இப்போது சீடோடைய ரெக்வயர் அப்படிங்கிறது அந்த ஏஜென்ட். ஓகேவா, சீடோடைய ரெக்வயர் விதைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னா எதுக்காக, இப்போது ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட்டை பேஸ் பண்ணி டிஸ்போசல் ஆகுது இல்லையா, உலக அளவில் என்ன பண்ணுறான்
அந்த மாதிரி டிஸ்போசல் ஆகுது. தாவரத்துடைய விதைகள் அப்படிங்கிறது அதிகமான அளவு என்ன பண்ணுறோம், பரப்பு செய்கிறோம். அது மாதிரி பரப்பு செய்கிறதுல அதான் சொல்கிறேன்னா சீட் ரிக்யூர் ஏஜென்ட் ஃபார் டிஸ்போசல் வித் யார் குருசியல் இன் பிளான்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா, பிளான்ட் கம்யூனிட்டி தாவரத்துடைய அளவு அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவில் நம்ம பார்க்கும்போது அந்த சூழல் மண்டலம் இருக்க அந்த சூழல் மண்டலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், தாவர சமுதாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் கம்யூனிட்டின்னு சொல்ல இல்லையா, தாவர சமுதாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உருவாக்குவதற்கு ஏற்ற ஒரு விதைகள் அப்படிங்கிறது என்ன பண்ணும், சம் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பரப்பு செய்கிறாங்க. சம் ஏஜென்ட், ஓகேவா. ஏஜென்ட்னா முகவர்கள் சொல்கிறது இங்கே. சரியா, சரி. இது என்னது குளோப் அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவில் சொல்கிறதா வேற ஒன்றும் இல்லை. சரியா, குளோப் சொல்கிறது கம்யூனிட்டி டைனமிக்ஸ் இன் த மெனி ஈகோசிஸ்டம் அரௌண்ட் த குளோப் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. உலகில் பல சூழல் மண்டலங்கள், ஈகோசிஸ்டம்னு இந்த சூழல் மண்டலம் சொல்கிறது. அந்த மாதிரி பல சூழல் மண்டலங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் அதில் பிளான்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பேஸ் பண்ணி அந்த சீடை வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்போசல் பண்ணணும். அந்த டிஸ்போசல் பண்ணுறதுக்காக சம் ஏஜென்ட் அப்படிங்கிறத நமக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சரியா, சம் ஏஜென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு வேறு என்ன சார் இதில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறோம், தே ஆஃபர் மெனி பெனிஃபிட்ஸ் டு கம்யூனிட்டிஸ் ரிச் ஆஸ் ஃபுட்டு. சரியா, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபுட்டு அண்டு நியூட்ரியன்ஸ் இந்த மைக்ரேஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ் அக்ராஸ் த ஹேபிடேட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் த ஸ்ப்ரெட்டிங் பிளான்ட் ஜெனடிக் டைவர்சிட்டி. ஓகேவா, உணவும் ஊட்டச்சத்தும் அந்த வாழ்விடங்களில் காணப்படக்கூடிய விதைகள் என்ன பண்ணுறோம், ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இடம்பெற செய்யும். சரியா, அந்த மாதிரி இடம்பெற செய்வதற்கும் அந்த பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஜெனடிக் டைவர்சிட்டி சொல்லுவோம் இல்லையா, மரபணு பன்முகத்தன்மை, ஜெனடிக்ஸ் டைவர்சிட்டி மரபணு பன்முகத்தன்மை அப்படிங்கிறத ஏற்படுத்துவதற்கும் இந்த ஏஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. சரியா, அந்த ஏஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாம் என்னது, இந்த டிஸ்போசல்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமான பண்புகளாக இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, இதை கேர்ஃபுல்லாக படித்து எழுதி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் இதுவும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் பை பிட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.